காலையில் கண் திறந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை வேலை, டார்கெட், இஎம்ஐ, குடும்ப பொறுப்பு, உறவினர்களின் எதிர்பார்ப்பு, உடல்நலப் பிரச்சனை, இதில் எது உங்களை அதிகமாக அழுத்துகிறது? நீங்கள் மட்டுமில்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் இதே போராட்டத்தை தான் சந்திக்கிறார்கள். ஆனால் ஒரு கேள்வி, உண்மையிலேயே இந்த மன அழுத்தத்தை நமக்கு கொடுக்கிறது யார்? உலகமா அல்லது நம் மனமா? இன்று இதற்கான பதிலை ரமண மகரிஷியிடமிருந்து பார்க்கலாம். மன அழுத்தம் எங்கிருந்து வருகிறது? மன அழுத்தம் வேலையிலிருந்து வருவதில்லை, பணத்திலிருந்து வருவதில்லை, மனிதர்களாலேயும் வருவதில்லை. இவையெல்லாம் காரணங்கள் மாதிரி தெரியும். ஆனால் உண்மையான காரணம் நடந்த விஷயத்துக்கும் அது எப்படி நடக்கணும்னு நம் மனசு எதிர்பார்க்கிறதுக்கும் இருக்கும் இடைவெளி. அந்த இடைவெளி தான் ஸ்ட்ரெஸ். ஒரு வேலையை முடிக்க வேண்டும், அதற்குள் இன்னொரு வேலை, அதற்குள்ளேயே ஒரு மீட்டிங், அதற்குள்ள ஒரு கால். நமக்கு தோணும், என்னால் முடியலை என்று. வேலை நம்மை கஷ்டப்படுத்துவதில்லை. இதையெல்லாம் ஒரே நேரத்தில் நான் முடிக்கணும் என்ற மனதின் அழுத்தம்தான் நம்மை சோர்வடைய வைக்கிறது. கையில் 10,000 இருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். செலவு 15,000. உடனே மனசு ஓட ஆரம்பிக்கும். அடுத்த மாதம் எப்படி சமாளிப்பது? குழந்தையின் படிப்பு செலவு இருக்கிறதே, வாடகை கொடுக்க வேண்டுமே, மருத்துவ செலவு வேற இருக்கிறது. நடக்காத நாளை இன்றே வாழ ஆரம்பித்து விடுகிறது மனம். நாம் ஒரு வார்த்தை சொல்வோம், அவர்கள் வேறு மாதிரி புரிந்து கொள்வார்கள். சில உறவுகள் இருக்கிறார்கள், அவர்களை நாம் என்ன சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நாம் விளக்குவோம், அவர்களுக்கு புரியாது. அதிலிருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆரம்பமாகிறது. ஏன்? அவர்களுடைய மனதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு மனிதர் ஒரு பெரிய மூட்டையை தலையில் சுமந்து நடந்தார். யாரோ கேட்டார்கள், ஏன் அதை கீழே வைக்கக்கூடாது? அவர் சொன்னார், இது என் சுமை, அதுதான் நானும் செய்கிறேன். உடம்பு வீட்டுக்கு வந்து விடுகிறது, ஆனால் மனம் இன்னும் ஆபீஸில் தான் இருக்கிறது. ஒரு நாள் ரமண மகரிஷியிடம் ஒருவர் கேட்டார், என் மனம் அமைதியாகவே இல்லை. அப்போது மகரிஷி நேரடியாக ஒரு தீர்வை சொல்லவில்லை. அவர் ஒரு கேள்வி கேட்டார், இந்த மன அழுத்தம் யாருக்கு வருகிறது? அந்த மனிதர் சொன்னார், எனக்கு. அதற்கு மகரிஷி, அந்த நான் யார் என்று பாருங்கள். இதுதான் அவரது சுய விசாரணை, செல்ஃப் என்கொயரி போதனையின் மைய கருத்து. அதாவது, எண்ணங்களோடு ஓடாதீர்கள், அவற்றை பார்க்கும் நான் யார் என்று கவனியுங்கள். இதன் அர்த்தம் பிரச்சனையை மறந்து விடுங்கள் என்பதல்ல, பொறுப்புகளை விட்டுவிடுங்கள் என்பதும் அல்ல. ஒரு நிமிடம் நின்று, இப்போது என் மனதில் என்ன ஓடுகிறது? இந்த பயம் எங்கிருந்து வருகிறது? இந்த எண்ணம் உண்மையா இல்லையா என்று அமைதியாக கவனிக்க ஆரம்பியுங்கள். அப்பொழுது மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். இன்னொரு கதை காண்போம். வானத்தில் மேகங்கள் வருவது போல மனதிலும் எண்ணங்கள் வரும். மேகங்கள் வானத்தை தொட முடியாது. அதே போல எண்ணங்கள் உங்கள் உண்மையான இயல்பை தொட முடியாது. நீங்கள் மேகமில்லை, நீங்கள் வானம். இது ரமண மகரிஷியின் மைய போதனைகளுடன் ஒத்த ஆன்மீக உவமை, நேரடி மேற்கோள் அல்ல. வாழ்க்கையில் வேலை இருக்கும், பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கும், உறவுகள் இருக்கும், பிரச்சனைகளும் இருக்கும். ஆனால் மனம் அமைதியாக இருந்தால் பிரச்சனைகள் சுமையாக தெரியாது. ரமண மகர்ஷி நமக்கு கற்றுக் கொடுத்தது பிரச்சனையிலிருந்து ஓடுவதல்ல, அதை பார்க்கும் நான்